நவம்பர் 30 பரிசுத்த அந்திரேயா திருநாள். அந்திரேயா என்பது கிரேக்க பெயர். தைரியம் என்று பொருள். சீமோன் பேதுருவின் சகோதரரான அந்திரேயா மத்தேயு 10:2 அப்போஸ்தலன் யோவானுடன் முதலில் யோவான் ஸ்நானனின் சீஷனாக இருந்தார். பின்னர் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரானார். மார்க்கு 3:18, லூக்கா 6:14. யோவான் ஸ்நானன் இயேசுவை கண்டு இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்றதும் அந்திரேயாவும் யோவானும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யோவான் 1:35-42. அந்திரேயாவின் தந்தை பெயர் யோனா. அந்திரேயாவின் சகோதரர் சீமோன் பேதுரு. பிறப்பு கிபி 5 மற்றும் 10க்கு இடையில். சொந்த இடம் கலிலேயாவில் பெத்சாயிதா கிராமம். இயேசுவுடன் அந்திரேயாவின் ஊழியம். அந்திரேயா இயேசுவை மேசியாவாக உணர்ந்து அவரை தன் சகோதரன் சீமோன் பேதுருவுக்கு அறிமுகப்படுத்த விரைந்தார். யோவான் 1:41. அந்திரேயா தன் சகோதரனுடன் சேர்ந்து இயேசுவை பின்பற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அந்திரேயா மற்றும் சீமோன் பேதுரு மீனவர்கள். இயேசு அவர்களை அழைத்து அவர்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்கினார். மார்க்கு 1:17, மத்தேயு 4:18. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்காக மனிதர்களை திருச்சபைக்குள் கொண்டு வந்து நித்திய ஜீவனுக்கு நேராக செல்ல பயன்படுத்தினார். இயேசுவின் ஊழிய வாழ்க்கையின் தொடக்கத்தில் அவர்கள் கப்பர்நகூமில் யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோருடன் சீமோன் மற்றும் அந்திரேயா ஆகியோரின் வீட்டில் பிரவேசித்து தங்கினார்கள். மார்க்கு 1:29. அந்திரேயா இயேசுவின் நெருங்கிய சீடர்களில் 4ஆம் நபர். பேதுருவின் மாமியாரை இயேசு குணப்படுத்திய போது அந்திரேயா அங்கே இருந்தார். மார்க்கு 1:32-34. சூரியன் மறைந்த பிறகு இயேசு அனைத்து நோயாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் குணப்படுத்தினார். அந்திரேயா பேய்கள் மீது இயேசு கொண்டிருந்த வல்லமையை கண்டார். இயேசு அவைகளை பேச அனுமதிக்கவில்லை என்பதையும் கண்டறிந்தார். ஏனென்றால் அவர் யார் என்பதை அவைகள் அறிந்திருந்தன. மார்க்கு 1:36-37. அந்திரேயா அப்பம் மற்றும் மீன்களுடன் இருந்த சிறுவனை பற்றி இயேசுவினிடம் கூறினார். யோவான் 6:8. சில கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பிலிப்புவிடம் வந்தபோது பிலிப்பு அவர்களை அந்திரேயாவிடம் அழைத்து சென்றார். அந்திரேயா அவர்களை இயேசுவிடம் அழைத்து சென்றார். யோவான் 12:22. எருசலேம் தேவாலயத்திற்கு எதிரே உள்ள ஒலிவ மலையில் இயேசு அமர்ந்திருந்த போது பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானுடன் அந்திரேயா இயேசுவிடம் தனித்து வந்து கடைசி கால சம்பவங்களின் அடையாளம் என்ன என்று தெரிந்து கொண்டார். மத்தேயு 24:3, லூக்கா 21:7, மார்க்கு 13:3-13. அந்திரேயாவின் ஊழியம். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு. அப்போஸ்தலர் 1:13. அந்திரேயா நகரத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி சென்றார். இயேசுவின் மற்ற 10 சீடர்களுடன் அவர் தங்கியிருந்த மேல் வீட்டு அறைக்கு சென்றார். பெண்களோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் ஒரு குழுவாக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அங்கிருந்து வெளியேறி அந்திரேயா கருங்கடல் மற்றும் ரிவர் நைப்பர் வழியாக கீவ் வரை சென்றார். பிரசங்கித்தார். அங்கிருந்து நோவ்கொரோட் என்ற இடத்திற்கு சென்றார். எனவே அவர் உக்ரைன், ருமேனியா மற்றும் ரஷ்யாவின் புனித புரவலர் ஆனார். உக்ரைனின் ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாறு அப்போஸ்தலன் அந்திரேயா கருங்கடலை ஒட்டிய நவீன உக்ரைனின் தெற்கு எல்லைகளில் பிரசங்கித்ததாக கூறுகிறது. அவர் டினிப்பர் நதி வரை பயணித்து கீவின் பின்னாளில் செயின்ட் அந்திரேயா ஆலயம் கட்டப்பட்ட இடத்தை அடைந்தார். அங்கு அவர் ஒரு பெரிய கிறிஸ்தவ நகரத்தின் அடித்தளத்தை தீர்க்க தரிசனம் கண்டார். கீவ் உடனான இந்த தொடர்பின் காரணமாக அந்திரேயா கீவின் ரஸ்ஸிலிருந்து வந்த 2 கிழக்கு ஸ்லாவிக் நாடுகளின் புரவலர் துறவியாக கருதப்படுகிறார். அதாவது உக்ரைன் மற்றும் ரஷ்யா. அந்திரேயாவின் மரணம். அந்திரேயா கிபி 60 அச்சையாவில் உள்ள
பட்ராஸ் நகரில் சிலுவையில் அறையப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யா அதன் கடற்படை கொடியில் செயின்ட் அந்திரேயாவின் சிலுவையை பயன்படுத்துகிறது. இது செயின்ட் அந்திரேயாவின் கொடி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்காட்லாண்டின் கொடி மற்றும் யூனியன் கொடி மற்றும் பிரிட்டிஷ் பேரரசின் சில முன்னாள் காலனிகள் முதற்கொண்டு செயின்ட் அந்திரேயாவின் சால்டேர் கிராஸ் கொடியில் கொண்டுள்ளன.